சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நவராத்திரி திருவிழா. புரட்டாசி மாதம் மகுடமாக விளங்கக்கூடிய நவராத்திரி திருவிழா பற்றி ஒரு சின்ன பதிவு. நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே அதை எப்படி கொண்டாட வேண்டும், கொலு வைப்பது எப்படி, அதற்கான நேரம் என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். கொலு புதுசா வைக்கலாமா, கொலு வைத்து அதை உங்களால் தொடர்ந்து செய்ய முடியும் என்றால் கண்டிப்பாக கொலு வைக்கலாம். கொலு நான் இந்த வருஷம் மட்டும் கொலு வச்சுட்டேன், அடுத்த வருஷம் எனக்கு வைக்க முடியல, அப்ப நான் என்ன செய்வது? நீங்க அப்போ ஒரு படம் வைத்து கலசம் வைத்து கொலுவை சிறப்பாக வைக்கலாம். கொலு வைக்க எந்த திசை உகந்தது? கிழக்கு அல்லது வடக்கு திசை சிறப்பாக இருக்கும். 3 படி 5 படி 7 படி 9 படி 11 படி வரைக்கும் நீங்க கொலு வைக்கலாம். முக்கியமா மண் பொம்மைகளை வாங்கி வைப்பது மிகவும் சிறப்பு. ஒவ்வொரு வருடமும் நீங்கள் கொலு வைக்கும் போது புதிதாக கொலு பொம்மை ஒன்றை வாங்கி வைப்பது மிகவும் சிறப்பு. கொலு வைக்க எந்த நேரம் சிறந்தது? மாலை அமாவாசை காலை 9 மணி முதல் 11 மணிக்குள் நீங்கள் கலசத்தை வைத்துவிட்டு கொலு பொம்மையை படியில் அடுக்கலாம். முக்கியமாக இந்த 9 நாளும் அம்மனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த அம்மனுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த நவராத்திரி திருவிழா அன்று கன்யா பெண்கள், அதாவது 7 வயது 6 5 7 வயதுக்குள் இருக்கும் கன்யா குழந்தைங்களுக்கு, பெரிய பொண்ணு ஆகாத சின்ன கன்யா பெண் குழந்தைங்களுக்கு உங்களால் முடிந்தது ஒரு பட்டுப்பாவாடை சட்டை, வளையல், பொட்டு, மருதாணி இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இது எப்படின்னா, நீங்கள் முன்னாடி யாருக்காவது செய்ய மறந்துருக்கலாம், உங்கள் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்க மறந்துருக்கலாம், அவங்க சுமங்கலியாக போயிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்ய முடியாமல் போயிருந்தா இந்த கன்னியா குழந்தைங்களுக்கு வாங்கி இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுமங்கலிங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு சுண்டல் கொடுக்க முடியல, உங்களுக்கு வசதி இல்லை, நேரம் இல்லை, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தேங்காய், மட்டை தேங்காய், ஒரு ப்ளவுஸ் பிட்டு, வெத்தலைப்பாக்கு பழம், வளையல், கண்ணாடி, சீப்பு, மருதாணி இந்த மாதிரி வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. முக்கியமாக சுமங்கலிங்க வீட்டுக்கு வரும்போது முதல்ல அவங்கள உட்கார வச்சு தண்ணியை கொடுத்துட்டு தான், ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மஞ்சள் குங்குமம், நீங்கள் என்ன நைவேத்திய பொருள் கொடுக்குறீங்களோ அதை கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். இந்த நவராத்திரியை நீங்கள் தவறாமல் ஒவ்வொரு நாளும் ஆராதனை, அபிஷேகம் காலையும் மாலையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். முக்கியமாக லலிதா சகஸ்ரநாமம், கனகதாரா சோஸ்திரம், அபிராமி அந்தாதி இந்த ஸ்லோகத்தை நீங்கள் பாராயணம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இதை பாராயணம் பண்ண முடியலையா, நீங்கள் காதால் கேட்டாலே போதும், ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நவராத்திரி விசேஷம் ரொம்ப அம்மனுக்கு உகந்ததாக இருக்கிறதால இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்பாள் அனுகிரகம் நீங்கள் அனுதினமும் பெற்று எல்லா வளமும் பெற்று வளமுடன் வாழ அசத்தல் மாமி யூடியூப் வாயிலாக கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன், சுகமே சூழ்க.